UFC 316 மெயின் eventல பேண்டர்வெயிட் சாம்பியன்ஷிப்க்கு மெராப் ஷான் ஓமலி ஃபைட் பண்ணாங்க. மெராப் சப்மிஷனில் வின் பண்ணி சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணிட்டாரு. ஷான் ஓமலிக்கு சாம்பியன்ஷிப் ஷாட் ரீமேட்ச் கொடுத்ததே அன்டிசர்விங். ஓமலியோட பர்ஃபார்மன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி தான் இருந்துச்சு. மெராப் ஓமலியை டிஃபீட் பண்ணி சாம்பியன் ஆகிட்டு உமார் கிட்ட ஒரு டிஃபென்ஸே பண்ணிட்டாரு. ஆனால் ஓமலிக்கு ஸ்ட்ரைட்டாக மெராப் கூட இன்னொரு சாம்பியன்ஷிப் ஷாட் கொடுத்துருக்காங்க. ஓமலி நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கேன், ஈஸி டிமிட்ரிஸ் ஜான்சன் கூடலாம் ட்ரெயின் பண்ணியிருக்கேன், இந்த டைம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன்னு சொன்னார். ஆனால் ஃபைட்டில் அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் பண்ண மாதிரி தெரியல. ஒரு டாக்டிக்ஸ் வேணால் நல்லா பண்ணார். மெராப்க்கு பாடி ஷாட் வீக்னஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணார். ஆனால் மெராப் ஒரு மோமெண்ட்டில் கூட அந்த ஃபைட்டில் டேஞ்சர்லேயே இல்லை. ஓமலி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஃபைட் பண்ண நினைக்கிறாரு. அப்போ அந்தளவுக்கு கிக்ஸ்லாம் லேண்ட் பண்ணும், ஸ்ட்ரைக்கிங் வால்யூம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஆனால் ஓமலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஃபைட் பண்ண மாதிரி இருந்துச்சு. மெராபோட ப்ரெஷரை ஓமலினால ஹேண்டிலே பண்ண முடியல. ஓமலி வின் பண்ணுறக்கான ஒரே சான்ஸ்னா ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் அக்ரெசிவாக போயிட்டு நாக் அவுட் பண்ணியிருக்கணும். ஆனால் ஃபைட்டில் மெராப் தான் ப்ரெஷர் போட்டார். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மெராபோட ரெஸ்லிங் ப்ரெஷரை வந்துட்டு ஓமலினால ஹேண்டிலே பண்ண முடியல. ஓமலியோட பாடி ஷாட்ஸும் ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா ஓமலிக்கு வந்துட்டு லிமிடெட் ஸ்கில் செட் தான். மெராப் அதனால் ஈஸியாக ஃபைட் பண்ண முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் 2 ரவுண்ட்ஸும் ஸ்கோர் கார்டில் பார்த்தீங்கன்னா மெராப் தான் வின் பண்ணியிருக்காரு. 3rd ரவுண்டில் மெராப் கிரவுண்டில் வச்சு டாமினேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. ஓமலிக்கு ரிகவராக கூட டைமே கொடுக்கல, சப்மிஷன் லாக் பண்ணி மெராப் வின் பண்ணிட்டாரு. மெராப் வின்ஸ் எல்லாமே டிசிஷனில் தான் இருந்தது. இப்போ சப்மிஷன்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இனிமே தான் மெராபோட டேஞ்சரஸான வெர்ஷனை நாம பார்க்க போகிறோம். இவ்வளோ ஃபைட்ஸில் ரெஸ்லிங் கார்டியை வச்சு தான் மெராப் வின் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ சப்மிஷனும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதனால ஃபினிஷிங் த்ரெட்டுமே இருக்கும். ஒமாலிக்கு ரீமேட்ச் கொடுத்ததுக்கு உமாருக்கே கொடுத்துருக்கலாம். ஏன்னா உமார் வின் பண்ணுறாரோ லூஸ் பண்ணுறாரோ அட்லீஸ்ட் உமாருக்கு அந்த ஸ்கில் செட் இருக்கு, இன்னொரு சான்ஸ் அவருக்கு கொடுத்து பார்க்கலாம். ஒமாலி கண்டிப்பாக வேற கோச் உள்ள கொண்டு வந்தே ஆகணும். இப்போ அவர் ஃபைட் பண்ணுறது ரொம்ப அவுடேட்டடான ஸ்டைல். ஒமாலியோட கான்ஃபிடன்ஸும் சுத்தமாக போன மாதிரி இருக்கு. கிரவுண்ட் கேம் ஆப்பனன்ஸ் எல்லாருமே ஒமாலி இதுக்கப்புறம் டாமினேட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. ஒமாலி கிரவுண்ட் கேம் டெவலப் பண்ணியே ஆகணும். வெறும் கிரவுண்ட் கேம் டிஃபென்ஸ் மட்டும் பண்ணக்கூடாது, அவர் அஃபென்சிவாகவும் வந்துட்டு கிரவுண்ட் கேமை டெவலப் பண்ண பார்க்கணும். ஏன்னா ஒமாலிக்கு இன்னுமே ஏஜ் இருக்கு, அவர் பிரைம் என்டர் ஆகிட்டு இருக்காரு. நிறைய ஸ்கில் செட் ஆட் பண்ணிட்டு ஒரு வெல் ரவுண்டர் ஃபைட்டர் ஆறானா சூப்பராக அவர் டெவலப் ஆக முடியும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா மெராப் தான் வந்துட்டு இப்போ பேண்டம் வெயிட் கோட். அவர் ரெஸ்யூமும் அதை ப்ரூவ் பண்ணுது. அடுத்த ஃபைட்டில் மெராப் வந்துட்டு சாந்தேகன் கிட்ட டிஃபெண்ட் பண்ணணும்னு சொன்னார். பார்ப்போம் UFC என்ன நினைக்கிறாங்கன்னு. ஏன்னா பீட்ரியான் இருக்காரு, உமார்லாம் இருக்காங்க. UFC எப்படி மேட்ச் மேக்கிங் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆல்ஜமென் ஸ்டெர்லிங் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஷேர் பண்ணார். ஒமாலி ஆல்ஜோ ஃபைட் பண்ணப்போ ஆல்ஜோ வந்துட்டு ரெடியே இல்லையாமா. UFC அவரை ஃபோர்ஸ் பண்ணி ஃபைட் பண்ண வச்சிருக்காங்க. ஆல்ஜோ அப்போ தான் வந்துட்டு ஹென்ரி செகோடா கிட்ட சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ் பண்ணார். UFC அவரை ஃபோர்ஸ் பண்ணி 3 மந்த்ஸில் இன்னொரு டிஃபென்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. ஆல்ஜோ ஒமாலி கூட ரீமேட்ச் வேறு கேட்டிருக்காரு. பீட்ரியான் ஒமாலி தோத்ததுக்கப்புறம் அவரும் அதை ட்வீட் பண்ணி சொல்லியிருக்காரு. ஹென்ரி செகோடா ஒமாலியை வந்து ஃபைட் பண்ண கேட்குறாரு. மெராப் நெக்ஸ்ட் சாம்பியன்ஷிப் டிஃபென்ஸ் யார் கூட பண்ணணும்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒமாலி கம்பேக் கொடுக்க முடியுமான்னு கமெண்ட் பண்ணுங்க. கோமைன் event உமன்ஸ் பேண்டர்வெயிட் சாம்பியன்ஷிப்க்கு ஜூலியானா பென்யா கெய்லா ஹாரிசன் ஃபைட் பண்ணாங்க. கெய்லா கிமோரோ லாக் போட்டு சப்மிஷன் வின் எடுத்து நியூ UFC பேண்டர்வெயிட் சாம்பியன் ஆயிட்டாங்க. ஃபைட்டில் அந்த சைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்க. கெய்லா ஹாரிசன் 135 பவுண்ட்ஸ் வெயிட் கட் பண்ணுறது பெரிய விஷயம். நிறைய வெயிட் கட் பண்ணுறாங்க, அதுக்கே தனியாக ஒரு டயட்டீஷியன் வச்சிருக்காங்க. பயங்கர டிசிப்ளினாக இருக்காங்க, அதனால தான் அவ்வளோ வெயிட் கட் அவங்களால பண்ண முடியுது. ஜூலியானா விடாமல் ஃபைட் பேக் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா எலிட் லெவல் ஸ்கில் செட்லாம் கிடையாது. ரக்கெல் பெனிங்டன் ஃபைட்லேயே பென்யா வின் பண்ணது வந்து தப்பான டிசிஷன் தான் எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கெய்லாவோட கிரவுண்ட் கேம் பென்யானால ஹேண்டிலே பண்ண முடியல. இல்லீகல் ஷாட் போட்டு பாயிண்ட் டிடக்ஷன் வேறு ஆச்சு பென்யாக்கு. செகண்ட் ரவுண்டில் கெய்லா பென்யாவை வந்துட்டு கேஜில் கிளின்ச் பண்ணி டாமினேட் பண்ணாங்க. கிரவுண்டில் அதுக்கப்புறம் டாப் கண்ட்ரோல் பண்ணாங்க. ரவுண்டோட லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் இருக்கிறப்போ கெய்லா கிமோரோ போட்டது பென்யா டேப் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவங்க கை உடையாமல் தப்பிச்சாங்க. கெய்லா ஹாரிசன் செம டாமினன்ட் பர்ஃபார்மன்ஸோட UFC பேண்டர்வெயிட் சாம்பியன் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் மெயினான சம்பவமே. கோட் அமாண்டா நியூனஸ் கெய்லா ஹாரிசன் ஃபேஸ் ஆஃப் பண்ணாங்க. நியூனஸ் ரிட்டர்ன் ஆக போகிறாங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபைட்டில் ஜூலியானா பென்யா ஜெயிச்சாலும் சரி, கெய்லா ஹாரிசன் ஜெயிச்சாலும் சரி, நான் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. கெய்லா ஹாரிசனை தான் அடுத்து வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபைட்டுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செம ஹைப் இருக்கும். அமாண்டா நியூனஸ் கெய்லா ஹாரிசன் ஒரே ஜிம்மில் ட்ரெயின் பண்ணவங்க. அமெரிக்கன் டாப் டீமில் தான் இருந்தாங்க. அப்புறம் அமாண்டா வந்து அந்த ஜிம்மை விட்டு போனாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு டைமில் ஃபியூச்சரில் ஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்க 2 பேருக்குமே இருந்தது. அதனால தான் நியூனஸ் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க. கெய்லா PFL டாமினண்ட்டாக இருந்தாங்க. UFC லெவலில் வந்துட்டு எப்படி பண்ணுவாங்கன்னு ஒரு கொஸ்டின் எப்பயுமே இருந்துச்சு. ஆனால் அவங்க UFCயில் டெபியூட் ஆனதுலேருந்தே வந்துட்டு பயங்கர டாமினண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. பயங்கரமாக இம்ப்ரெசிவாகவும் இருக்காங்க. இப்போ சாம்பியனுமே ஆயிட்டாங்க. கெய்லா ஹாரிசன் vs அமாண்டா நியூனஸ் சூப்பர் ஃபைட்டில் நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாக் ஷோ தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.